நாங்கள் இட வேண்டிய நாள் வர வேண்டும். 500 பள்ளிவாசல் சொல்வதை கேட்ட இந்த கலெக்டருக்கோ இந்த மாவட்ட எஸ்பிக்கோ சக்தி என்றால் 500 பள்ளிவாசல் ஆளுக்கு 100 ரூபாய் வீட்ட 50,000 ரூபாய் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2 வண்டியில் ஆர்டர் கலெக்டர் வேலையும் எஸ்பி வேலையும் 5 நிமிஷத்துல போயிடும். பாரு, சுபலட்சுமி ஒரு பெண்ணு ஒரு டிஎஸ்பி முடிச்சுட்டு கொள்ள வச்சா அந்த பொங்கலை விடமானால் இஸ்லாமிய மக்களை நீங்கள் கேவலமானவர்கள். சரி, வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன், ரோஷம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த இந்த காலகட்டத்திலே இந்த இருண்ட காலகட்டத்தில் உன்னோடு தோளோடு தொழுது விட்டேனே ஒழுங்கு விட்டேனே என்ற வேதனையோடு சொல்லுகிறேன். உண்மையில் ஒருவனாக இருக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஒரு சுபலட்சுமி ஒரு பொம்பளை புருஷனோட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர் புருஷனை போய் 2-3 பேப்பர் வாங்கி வாங்கலாம். இவன் காசு போறான், கொண்டாட்டி கற்பழிச்சு போட்டான். இன்ஸ்பெக்டர் மீது ஸ்டேஷன் ஒண்ணு உடனே கொடுத்துருந்தார மனம் வந்ததான், கொண்டாடி விடல, கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். இதுக்குள்ள இவங்க கள்ளவழியில அரசியல்வாதிகளா தெரிவித்து டிஎஸ்பி ஆயிரம் மதுரைக்கு அவன் தெருவில் கேஸ் போட்டு இருக்கிறார். கோர்ட்ல உள்ள போட்டுறாங்க. சிபிஐ விசாரணைக்கு வரும்போது சிபிசிஐடி விசாரணை உள்ள இருந்துகிட்டு கோர்ட் ஆடுற மாதிரியே திருட்டு ஆடுற மாதிரி வெளியே வந்துடுறான். அவன் போய் கோர்ட்ல ஜாமீன் எடுத்து போது பொம்பளை கேஸ் போடுறான். கோர்ட் வாங்க நாங்கள் ஜாமீனை கொடுக்க பிடிச்சிட்டு வாங்க மேலே பிடிச்சி விட போட்டான். டிஎஸ்பியோ ஒரு பொம்பளை அவன் போலீஸ் முன்னாடி புழுக்க வழியில ஏன் பண்றீங்கன்னு நம்மளை கேட்கறாங்க. யாரு புழுக்க தாரோடையும் கேட்கறான் போலீஸ்காரன். எதுக்குடா ஊர்வலம் பண்ண கட்டுறீங்க? அங்க பாருங்க, நாளைக்கு இது வருது என்ன புள்ளியார் வர அவனுக்கு வழி விடுது. ஏன்னா புள்ளியார் வேற வழி குழப்பத்தை அவன் அடிக்க ஒரு தேர்தல் பிராணியில் ஒத்துக்கிட்டு இருந்த தைரியம் வச்சு சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாற்ற வேண்டிய சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டிய கபடி சொல்லி உங்க தாய்மொழியும் கேட்கறான். இவன் வெளியே வந்து எங்க தாய்மொழி கேட்பான். என்ன சொல்லுறேன்? யார் பார்த்து யார் தான் ஒவ்வொரு நேரமும் நமக்கு சுமக்க எத்தனை முறை சென்றா செய்திருப்பார். அல்லாது நல்லடியாரை பார்த்து இந்த அயோக்கியன் திருடன் ரம்பன் போலீஸ் வரலாம் இருப்பான். அயோக்கியன் அவனை கேட்டவனுக்கு நீ வீடு என்ன கேட்டுவான கட்டுவானா உலகவழி கண்டிக்கப்படும். நான் அன்னைக்கு முதல் ஜெயலலிதா ஈடுபட்டோமா ஜெயலலிதாவுக்கு யாருமே எதிர்ப்பு காட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனா வேட்டி முடிவாங்க அதையும் ரிசைன் பண்ணி போட்டு தொடங்கும் போது வீட்டில் உட்கார்ந்த காலத்தில் ஜெயலலிதா மேடையேறி தேவையா அவங்க என்று கேட்டு திரும்பியவன் நான் பல எதிர்ப்புகள் காலாம். அவன் நினைச்சிருந்தா எத்தனையோ ஆட்சி கட்டிருக்கேன். ஆனா அடுத்த நிமிஷம் போயிருக்காங்க இல்லாம பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் நின்று அப்ப எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவை போட்டீங்க, இப்ப எல்லாம் சேர்ந்து யார் யாருமே போட்டீங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்ள வேண்டிய காலம் வருமாறு நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கும் சொன்னார். நீ விழிப்படைய வேண்டும். உன் விடியல் உன் கையில் என்பதை நீ உணர வேண்டும். உன் விடியல் உன் கையில். எந்த அரசியல் கட்சி கைவில்லாமல் நீங்கள் 60 சீட்டுக்களை எங்கு நிர்மாணம் செய்கிறீர்களோ அன்றுதான் சமுதாயமே இந்த செய்தி எல்லா மக்களிடம் எட்டி எங்கு நீ விழிப்படுகிறாயோ அந்த விடியல் நேரத்தில் அந்த வெற்றி கழித்து எனக்கு இடமில்லை என்றாலும் நம் வாரிசுகளுக்கு நிச்சயம் ஒரு விடியல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த விடியலுக்கான கனவுகளோடு அடுத்த முறை உங்களோடு பேசுகிறேன் என்று கூறி என் உரைக்கு தெரிவித்து வருகிறேன்.